இதுதான் அல்ல என்ன சொல்கிறான், இப்படி பண்ணுறவங்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. அது என்ன வானத்தின் வாசல்கள்? வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் சொல்கிறேன், சரியா? அதாவது பூமியில் தான் மறுமை நாள் விசாரணை இருக்கும், பூமியில் தான் மறுமையுடைய விசாரணை நடக்கும். இந்த பூமி அழிக்கப்பட்டு மறுபடியும் இந்த பூமியை வேறு பூமியாக படைக்கப்படும். அப்போது விசாரணை மாஷர்லாம் இந்த உலகத்தில் தான் நடக்கும். அல்லாஹ் தான் வருவான் விசாரிக்கிறதுக்கு. அப்போது நடக்கும்போது அந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேலே போய் சொர்க்கத்தை ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இதை பார்த்தா நேரடியாக ஒரு ஹதீஸே இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குது அப்படின்னா, அது ஒரு நீளமான ஹதீஸு. அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு காஃபிர் இவ்வுலகை விட்டும் பிரிந்து மறுமை பயணத்தை நெருங்கும்போது, அப்போது ஒரு அல்லாவுடைய வசனங்களை கேர் பண்ணாதவன், நிராகரித்தவன் ஒருத்தன் இந்த உலகத்தை விட்டு கிளம்பணும், மரணம் வந்துருச்சு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு இது ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. கருத்த முகங்களை கொண்ட வானவர்கள் வானத்திலிருந்து அவரிடம் இறங்கி வருவார்கள். கருகருன்னு மூஞ்சி இருக்கும், மிகவும் பயங்கரமாக இருக்கும். வானவர்கள்லேயே அழகாகவும் இருப்பாங்க, கொடூரமாகவும் இருப்பாங்க. பாவிகளுக்கு வர்ற வானவர்கள் கொடூரமாக இருப்பாங்க. அவர்களிடம் கரடு முரடான சாக்கு துணிகள் இருக்கும். அவர்கள் அந்த மனிதனின் பார்வை எட்டும் தூரம் வரை அமர்ந்து கொள்வார்கள். அப்படியே அவங்க லைனாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு ஒரு கண் பார்வை எவ்வளோ தூரம் போகும், ஒரு 500 மீட்டர் போகுமா, 500 மீட்டருக்கு அப்படியே லைனாக மணக்குகள் உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே பயமுறுத்துகிற மாதிரி இருப்பாங்க. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கரடு முரடான சாக்கு துணி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, பிறகு உயிரை கைப்பற்றும் வானவர் அவரது தலைமாற்றுக்கில் அருகில் அமர்ந்து கொள்வார். அப்போ அந்த உயிரை எடுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லை, அவர் தலைமாட்டுக்களை உட்காந்துக்குவார். யாருக்கும் அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இவங்க கண்ணுக்கு மட்டும் ஆக்டிவேட் ஆயிரும். அதனால தான் மவுத்து வரும்போது பாரு, அந்த மவுத்து வர்ற வீடியோலாம் பாரு, அப்போல்லாம் பார்த்துன்னு இப்படியே மேலே ஒருத்தன் இப்படியே பார்த்துட்டே இருப்பான். அப்படியே உயிர் போகும், கீழே இருப்பான், அப்படியே கண்ணு எங்கேயோ போயிட்டுருக்கான். அவன் யாரையோ பார்க்குறான். அவன் புரியுதா? இங்கே இருக்கிற அந்த விஷன் போயிடுச்சு, அந்த விஷன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. எப்படி அந்த நைட் விஷன் கிளாஸ் போட்டோம் அந்த மாதிரி இந்த கண் போய் அந்த கண் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மலக்கு உட்காந்துட்டு, கெட்ட ஆத்மாவே, அல்லாவின் கோபத்தை நோக்கியும் அவனது அதிருப்தியை நோக்கியும் வெளியேறிவா. அல்லாஹ் அவன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறான், அதிருப்தியில் இருக்கான், வாடா வெளியே. இதை கேட்டவுடன் அந்த ஆத்மா உடல் முழுவதும் ஓடி ஒளிந்து கொள்ளும். அந்த ரூஹ் என்ன பண்ணும், பயந்துக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும். நான் வரமாட்டேன், இப்போ நீ கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வராது. அப்போது மலக்குல் மவுத்து ஈரமான கம்பலில் இருந்து இரும்பு கம்பியை இழுப்பதை போன்று அந்த உயிரை உடலில் இருந்து பலவந்தமாக இழுப்பார். அந்த உயிரை பிடிச்சி கடினமாக பிடிச்சி அதை பிச்சு எடுப்பாங்க. அப்படியே அந்த சாக்பையை பிச்சு எடுக்கிற மாதிரி. அவர் அதை தன் கையில் எடுத்தவுடன் மற்ற வானவர்கள் ஒரு கண் இமைக்கும் நேரம் கூட அதை மலக்குல் மௌத்தின் கையில் விட மாட்டார்கள். அந்த மற்ற வானவர்கள் இருக்காங்களே, டக்குன்ட்டு அதை வாங்கிக்குவாங்க. அவர் கையில் ரொம்ப நேரம் அந்த கண் சிமிட்டுற நேரம் கூட அவர் கையில் அதை வச்சிருக்க மாட்டாங்க. உடனடியாக அந்த ஆத்மாவை தாங்கள் கொண்டு அந்த சாக்கு துணியில் சுற்றி விடுவார்கள். வச்சுருந்தாங்களே ஒரு சாக்கு துணி, அதில் சுற்றிடுவாங்க. அதிலிருந்து பூமியில் உள்ள பிணங்களிலேயே மிகவும் மோசமான துர்நாற்றம் வீசும். அந்த அந்த சாக்குப்பை எப்படி இருக்கும்னா, அதில் கெட்ட வாடை அடிக்கும். அதில் போட்டு ரோல் பண்ணிக்குவாங்க. பிறகு அந்த ஆத்மாவை அவர்கள் மேலே கொண்டு செல்வார்கள். அப்புறம் அந்த ஆத்மாவை வேலை எடுத்துகிட்டு போவாங்க. வானவர்களின் எந்த கூட்டத்தை கடந்து சென்றாலும் அவர்கள் இந்த கெட்ட ஆத்மா யாருடையது என்று கேட்பார்கள். அப்போ மேலே போகும்போது கீழே நிறைய மலக்குகள் அல்லாஹ் வேலையாக அனுப்பியிருக்கான்ல, அவங்க இறங்க அவங்க கேட்டே இருப்பாங்க, யாருதுப்பா இது, இந்த நாத்தனாருது, எந்த சைத்தான் இது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதற்கு அவர்கள் இவ்வுலகில் அந்த மனிதன் அழைக்கப்பட்ட பெயர்களிலேயே மிகவும் மோசமான பெயரை கூறி இன்னாரது மகன் இன்னார் என்று பதிலளிப்பார்கள். ஊரில் நம்மளை நிறைய பேர் நிறைய வார்த்தை சொல்லியிருப்பாங்கள்ல. ஒருத்தன் பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பான், ஒருத்தன் சாவுகிறாக்கின்னு இருப்பான். அப்போது ஊரில் இருக்கிறதுலே எந்த வார்த்தை ரொம்ப கேடு கெட்டதோ அந்த வார்த்தையை சொல்லி அந்த நாதாரி நாய் போகுது சொல்கிறான். இப்படி தான் அந்த மலக்குகள் பேசுவாங்க. முதல் வானத்தை அவர்கள் அடையும் போது கதவை திறக்க சொல்வார்கள். ஆனால் அவருக்காக கதவு திறக்கப்படாது. இதுதான் மேட்ரு. இந்த ஆயத்தோடு அப்படியே மேட்ச் ஆகுதா? இது சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், வானத்தை திறக்க மாட்டான் அல்லாஹ், மலக்குகள் திறக்க மாட்டாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டினார். எந்த வசனம்? அந்த 7வது அத்தியாயத்துடைய 40வது வசனம் ஓதி காட்டுறாங்க. நிச்சயமாக நம்முடைய வசனங்களை பொய்ப்பித்து இன்னும் அவற்றை புறக்கணித்து பெருமடித்தார்களே, அவர்களுக்கு வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது, மேலும் ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள். அப்போ இது புரியுதா என்ன மேட்ருன்ட்டு?
அப்போ ரசூல்லா வந்து இதே சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் அவனுடைய அமல் புத்தகத்தை, செயல் குறிப்பை மிக ஆழமான பூமியில் உள்ள சிஜ்ஜீன் எனும் இடத்தில் எழுதுங்கள் என்று கூறுவான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான், மேலேருந்து சவுண்டு வரும். வானத்துலலாம் அவனுக்கு வந்து என்ட்ரி கிடையாது. இது வந்து சுத்தமானவங்க இருக்கிற இடம். இந்த அசிங்கம் பிடிச்சவனை கொண்டு போய் கீழே ரெஜிஸ்டர் ஒன்று இருக்குது பூமிக்கு ஆழத்தில், சிஜ்ஜின்ட்டு, அதில் எழுதிட்டு அப்படியே போயிருங்க அப்படின்னு சொல்ல என்று கூறுவான். பின்னர் அவனது ஆத்மா வானத்திலிருந்து கீழே எறியப்படும். அங்கேருந்து எல்லாம் டொபக்குன்னு போடுவான். ஃபஸ்ட்டு வானம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அவன் வந்து இந்த கீழே விழுவும்போது அதுக்கப்புறமும் ரசூல்லா இன்னொரு ஆயத்தும் ஓதுறாங்க. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவன் வானத்திலிருந்து விழுந்து பறவைகள் அவனை கொத்தி சென்றவனை போல அல்லது காற்று அவனை வெகு தொலைவில் உள்ள இடத்திற்கு அடித்து சென்றவனை போல் ஆகிவிடுவான் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 22:31 வசனம். அப்போ 2 ஆயத்து விளக்கம் சொல்கிறாங்க. ஒன்று வானத்துக்கு மேலே போகிறது, இன்னொன்று அவன் கீழே தூக்கி எறிப்பான். அதுக்கப்புறம் கபருடைய அசாபு ஸ்டார்ட். இது ஃபுல் ஹதீஸ், இது பெரிய ஹதீஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேஜுக்கு வரும். மவுத்திலிருந்து கபருடைய அசாப் வரைக்கும் விரிவாக வரும். இதை பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். புரிஞ்சுதா? எப்போயுமே அல்லாஹ்வுக்கு சின்சியராக நடக்கும், நடிக்கக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி வாழ்க்கை வந்து நம்ம இஷ்டத்துக்கு கழிச்சிட்டு போகக்கூடாது. போயிட்டோம்னா இந்த நாள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறது, குர்ஆன் சொல்லக்கூடிய பொறுப்புகள், குர்ஆன் சுமத்தக்கூடிய கடமைகள், அதில் தான் விஷயமே இருக்குது சொர்க்கத்துக்கு போகிறது. இந்த ஹதீஸ் வந்து மிஷ்காத்தில் 1630வது ஹதீஸாக இருக்குது. இது வந்து அபுதாவுதில் 4753வது ஹதீஸ், சையான ஹதீஸ். அப்போது இதிலேருந்து புரியுது, அப்போ வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது அப்படின்னா இதுதான் அந்த மீனிங்.